போகிறோன்னா ஒரு சிம்பிளாக நம்ம ஃபல்லோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபல்லோடா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபல்லூடா ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் பாலை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த பாலை வந்து நல்லா நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா எடுத்து வச்சுருக்கிறோம். அதை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வைக்கலாம். நல்லா ஊறுச்சுன்னா பபிள்ஸ் மாதிரி வந்துடும் இந்த சப்ஜா. இப்போ இந்த சைடில் நல்லா பால் நல்லா காஞ்சிகிட்டு இருக்குது. நல்லா பொங்க காய வைக்கணும். அது வரையும் நம்ம வந்து பாலை வந்து காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாலை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா வெதுவெதுப்பாக ஆயிடுச்சு. இப்போ வந்து ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். இதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா கூலிங் ஆகட்டும். இப்போ சேமியா வந்து நம்ம வந்து பாயாசம் சேமியா எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கு தண்ணி வந்து நம்ம வந்து காய வச்சுக்கலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி காய வச்சுக்கிங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமே நம்ம வந்து சேமியா போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து சேமியா எடுத்து வச்சதை 2ஆக உடைச்சி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இந்த சேமியா ஒரு 5 to 6 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சேமியாவை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம். இது கூடயே நம்ம வந்து குளிர்ந்த நீரை வந்து நம்ம ஊற்றினோம்னா வந்து சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால் கூலிங் வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ ஃபல்லூடா செய்கிறதுக்கு சேமியா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபல்லூடாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் டம்ளரில் ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை கொஞ்சமாக ஊற்றி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ் எசன்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேமியா போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக ஊற வச்ச சப்ஜா விதைகளை வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இதெல்லாம் நம்ம விருப்பம் தான். நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் கூட்டவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நான் ஜெல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். ஜெல்லி போட்டுக்கலாம். ஜெல்லி எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட வீடியோவையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை.
நான் ஜெல்லி வந்து ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஆரஞ்சு கலர் போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம க்ரீன் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் ஜெல்லி செய்யாட்டி கூட கடையில் விற்கக்கூடிய ரெடிமேட் ஜெல்லி கூட இதுக்கு போட்டுக்குங்க. அடுத்ததாக ரோஸ் எசன்ஸ் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் பாலை வச்சுருந்தோம். அந்த பாலை ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக செகண்ட் லேயர் வந்து நம்ம வந்து சேமியா வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அதே மாதிரி சப்ஜாவும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். அடுத்ததாக நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து தேவையான அளவு போட்டுக்கிறேன். ஐஸ்கிரீம்லாம் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. அடுத்ததாக நான் ஆப்பிள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆப்பிள் போட்டுக்கிறேன். நீங்கள் திராட்சை மாதுளம்பழம் கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக நட்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மேலே கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் நான் ஊற்றிக்கிறேன். அதுக்கு மேலே நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். மேலே கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான சுவையான ஒரு ஹோம்மேட் ஃபல்லூடா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.